நீங்கள் வேதத்துல சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சிம்சோன் மிகப்பெரிய பலசாலி. அவன மாதிரி பலசாலி யாருமே இல்லை. அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவனுக்கு முன்பாக பிறந்தவர்களோ அவனுக்கு பின்பாக பிறந்தவர்களோ அவ்வளவு பெரிய ரட்சிப்பை அந்த தேசத்துல உண்டு பண்ணவங்க ஒருத்தருமே இல்லை. யாருக்கும் பயப்படாதவன், எந்த காரியத்திற்கும் அஞ்சாதவன், வேகமாய் ஓடக்கூடியவன். அவனுடைய எண்ணமே வேறு. அவன் சின்ன வயதிலிருந்தே அவனுடைய தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அபிஷேகிக்கப்பட்டவன். எல்லாம் அவனுக்கு தெரிந்திருந்தோம். அவனை எதுவுமே அவனை உடைக்க முடியல. எதிரி என்னென்னமோ பிரச்சனை பண்ணி பார்த்தான், இல்ல சிம்சோனை ஜெயிக்க முடியாது. சிம்சோனை இந்த பட்டணத்தை முழுக்க எல்லா வாசல்களையும் அடைத்து உள்ள போட்டு லட்சக்கணக்கான பேர் அவனை அடித்தால் அவனை கொன்றலான்னு முடிவு பெற்று எல்லா வாசல்களையும் அடைத்தாங்க. ஆனா அந்த வாசலுடைய நிலை கதவுகளை பெயர்த்து கொண்டு போனான். எதிரி சிம்சோனை கொல்லுவதற்கு எடுத்த எல்லா முயற்சியிலையும் சிம்சோன் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் ஜெயிச்சான். ஆனா சிம்சோன் எதுல விழுந்தான் தெரியுமா? இந்த இச்சேன்ற ஒண்ணு வந்த உடனே இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஜனங்களிருந்து கையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவன், நிறைய சிப்பாய்களுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவன், ஒரே ஒரு பெண்ணுக்கு, ஒரே ஒரு இச்சைக்கு தன்னுடைய மாம்சத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சதுனால அவன் ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு சுருண்டு போய் அவ்வளோ பெரிய பலசாலி தன்னுடைய கிருவையெல்லாம் இழந்து போனான். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படித்தான் இருக்கிறீங்க. நீங்க ஸ்பெஷல் இல்லை சிஸ்டர், பிரதர், நீங்க ஸ்பெஷல் இல்லை. அது என்ன மாம்ச இச்சை? எத்தனை நாள் அதுல சந்தோஷமா இருக்க முடியும்? எத்தனை நாள் அதுல மகிழ்ச்சியா வாழ முடியும்? இல்ல, உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அந்த சிம்சோன் மட்டும் தன்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி அந்த இச்சையை நிறைவேற்றாமல் இருந்திருப்பானே ஆனால் நான் நம்புகிறேன் அவனுடைய பிறப்பை விட அவனுடைய இறப்பு மகிமையா இருந்திருக்கும், வெற்றியா இருந்திருக்கும். ஆனா அவன் சொல்றான், துன்மார்க்கரோட சேர்ந்து நானும் அழியட்டும் என்று. அவனுடைய முடிவு பரிதாபமாய் போனது. இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க மாம்சத்தை மேற்கொள்ளல அப்படின்னா உங்க முடிவும் அப்படிதான் பரிதாபமாய் போய்விடும். உங்க கண்ணுனால இச்சையை பார்க்காதீங்க. அடுத்தவங்களுடைய நிர்வாணத்தை பார்க்கிறது வேதம் சொல்லுகிறது அது தேவனுக்கு விரோதமான பெரிய பகை. அதிலிருந்து நீ வெளியே வராத பட்சத்திலே உன் ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்காது. அதிலிருந்து நீ வெளியே வராத பட்சத்திலே நீ ஆண்டவருடைய சமூகத்தை தேடவே முடியாது. உனக்கு விசுவாசம் என்கிறது தூரமா இருக்கும். உன் வாழ்க்கையிலே நடக்கிறதெல்லாம் நீதான் காரணம் என்று உன்னுடைய குற்ற மனசாட்சி உன்னை பாதித்து கொண்டே இருக்கும்.